அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நம்முடைய வேத தியானத்திற்கு ஆதாரமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 39வது வசனம். யோவான் 9ஆம் அதிகாரம் 39வது வசனம். அப்பொழுது இயேசு காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடர் ஆகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்றார். உண்மையான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை எந்த சமயத்தில் அவர் சொன்னார் என்று சொன்னால், ஒரு பிறவி குருடனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுகமாக்கினார். ஒரு பிறவி குருடனை அவர்கிட்ட கொண்டு வந்தார்கள் ஆண்டவராகிய இயேசு இடத்துல. யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமா இல்லை பெற்றோர்கள் செய்த பாவமா என்று சொல்லி கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்னார், இவன் செய்த பாவம் அல்ல, பெற்றோர் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் என்று சொல்லி உமிழ்ந்து அந்த சேரை உண்டாக்கி அந்த சேரை அவன் கண்களில் பூசினார். நீ போய் சீலோகத்தில் கழுவுன்னு சொன்னார். அவன் கழுவி பார்வை அடைந்தவனாக திரும்பி வந்தான். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்பொழுது இயேசு சொன்னார், காணாதவர்கள் காணும்படியாக நான் இந்த உலகத்தில் வந்தேன். அது மாத்திரமல்ல, காண்கிறவர்கள் குருடராகும்படியாகும் இந்த உலகத்தில் நான் நியாய தீர்ப்புக்கு நான் வந்தேன் என்று சொல்கிறார். ஆமென். For judgment I have come into this world. அப்பொழுது அந்த பரிசேயர்கள் கேட்கிறார்கள் 40வது வசனத்திலே, அவருடனே கூட இருந்த பரிசேயர்கள் சிலர் இதை கேட்ட பொழுது, நாங்களும் குருடரோ என்றார்கள். இயேசு அவர்கள் நோக்கி, நீங்கள் குருடராக இருந்தால் உங்களுக்கு பாவம் இராது, நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடியினாலே உங்கள் பாவம் நிலை நிற்கிறது என்றார். எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துடைய முதலாவது வருகையிலே 2 காரியங்கள் சம்பவித்தது. ஒன்று, குருடர்கள் பார்வையடைந்தார்கள் விசுவாசத்தினாலே. ஆமென். காண்கிறவர்கள் இயேசுவை அறியாத குருடர் ஆனார்கள் அவிசுவாசத்தினாலே. மீண்டும் சொல்கிறேன், குருடர்கள் தங்கள் விசுவாசத்தினாலே பார்வையடைந்தார்கள். நன்றாக காண்கிறவர்கள் இயேசுவை அறியாத குருடர் ஆனார்கள். எதனால் என்று சொன்னால், தங்களுடைய அவிசுவாசத்தினாலே. எனக்கு அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். அப்படி என்று சொன்னால், அவிசுவாசம் எவ்வளவு பெரிய பாவம் என்பதை பாருங்கள். தேவனை விசுவாசிக்க முடியாத, மாம்சத்தில் வந்த குமாரனா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க முடியாத அந்த பாவம், அது பெரிய பாவமாக கருதப்படுகிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அங்கே ஆண்டவர் சொல்றார், நீங்க காண்கிறோம் என்று சொல்லுகிறீங்க, ஆனா நீங்க இயேசு என்ன செய்ய முடியல, காண முடியல. அப்ப நீங்க குருடன்னு சொன்னா கூட உங்களுக்கு பாவம் இல்லை, ஆனா இப்ப காண்கிறோம் என்று சொல்லுகிறபடினாலே உங்கள் பாவம் என்ன செய்யறது, நிலைநிற்கிறது என்று சொன்னார். இதுதான் பாருங்க ஆண்டவர் கொடுத்த ஒரு நியாய தீர்ப்பு. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னார் இன்னொரு இடத்துல, இது இப்பொழுதே இந்த உலகத்திற்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது என்று சொன்னார். ஸ்தோத்திரம். இயேசு சொன்ன அந்த வார்த்தைகளை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 31வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். ஆமென். இப்பொழுதே இந்த உலகத்திற்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. பாருங்கள், இயேசுவினுடைய முதலாவது வருகையிலே 2 காரியம் சம்பவித்தது. ஒன்று, ஜனங்களுக்கு ரட்சிப்பு. இன்னொன்று, உலகத்தின் அதிபதிக்கு நியாய தீர்ப்பு. ஆமென். 2 காரியங்களும் சைமல்டேனியஸ் நடக்குது. விசுவாசிக்கிற மக்கள் எல்லாம் ரட்சிப்படைகிறார்கள். இன்னொரு பக்கம் இந்த உலகத்திற்கு நியாய தீர்ப்பு. உலகத்தின் அதிபதியாக ரூலர் ஆஃப் திஸ் வேர்ல்ட் யாரு? பிசாசானவனுக்கு என்னது? நியாய தீர்ப்பு. அதுதான் இங்க சொல்லப்படுது. இப்பொழுதே இந்த உலகத்திற்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவா என்று சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, சோதரம், உலகத்திற்கு நியாய தீர்ப்பு உண்டாகிவிட்டது.
ஏனால் மனுக்குலம் எல்லா பாருங்கள் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். ஆண்டவர் பாருங்க அது ஒரு நியாய தீர்ப்பை உண்டாக்குகிறார். அந்த பாவம் செய்ய காரணமாக இருந்த உலகத்தின் அதிபதிக்கு நியாய தீர்ப்பு உண்டாக்குகிறார். அல்லேலூயா. நியாய தீர்ப்பு உண்டாகிறது. ஆனால் அந்த நியாய தீர்ப்பினால வந்த அந்த ஜட்ஜ்மென்ட்னால வந்த தண்டனையை தான் எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. நியாய தீர்ப்பு வந்துருச்சு. என்ன தண்டனை? மரண தண்டனை. மரண தண்டனையை யார் எடுத்துக்கொண்டது? யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அதுதான் நம்ம ஏசாயா 53:5 வாசிக்க முடியும். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை, அதாவது தண்டனை இயேசு மேல் வந்தது. அல்லேலூயா. நியாய தீர்ப்பு உலகத்திற்கு, உலகத்தின் அதிபதிக்கு நியாய தீர்ப்பு வந்துச்சு. அந்த நியாய தீர்ப்பினால் வந்த தண்டனையை யார் எடுத்துக்கொண்டார்? இயேசு மனப்பூர்வமாக எடுத்துக்கொண்டார். அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் என்ன ஆகிறோம்? சத்தமா சொல்லுங்க, குணமாகிறோம். ஒட்டுமொத்தமாக சர்வலோகத்தின் பாவம் அங்கே அவர் மேல் சுமத்தப்பட்டு விட்டது. நம்மை சுகமாக்கும் தண்டனை அவர் மேல வந்தது. அந்த தழும்புகளால் குணமாகிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, அதான் இங்கே 53:6 வாசிக்கிறோம். நாம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். அல்லேலூயா. நியாய தீர்ப்பு யாருக்கு நியாய தீர்ப்பு? இந்த உலகத்திற்கு, உலகத்தின் அதிபதிக்கு தான் நியாய தீர்ப்பு. அந்த நியாய தீர்ப்பினால் வந்த தண்டனை யார் மேல வந்துச்சு? இயேசு மேல வந்துச்சு. ஆகவேதான் சிலுவையில மரித்தது ஒன்று நமக்கெல்லாம் ரட்சிப்பு, இரண்டாவது உலகத்திற்கு, உலகத்தின் அதிபதிக்கு என்னது? நியாய தீர்ப்பு. அதுதான் சொல்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இதை ஒரு தீர்க்க தரிசனமாகவே சகரியா 9:9 வாசிக்க முடியும். 9:9 சீயோன் குமாரத்தியே மிகவும் கலிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். சகரியா 9:9. அவர் நீதி உள்ளவரும், அவர் ரட்சிக்கிறவரும், அவர் தாழ்மை உள்ளவரும், கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாக இருக்கிறார். அல்லேலூயா. சோத்திரம். அவர் இப்படிப்பட்டவர்? நீதி உள்ளவர். ஆமென். நீதியுள்ள தீர்ப்பை வழங்குகிறவர். அது மாத்திரம் இந்த தெளிவாக கொடுத்துக்கணும். கர்த்தர் ஒருபோதும் ஒருவருக்கும் அநியாயம் செய்கிறவரே அல்ல. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அவர் அநீதி செய்கிறவர் அல்ல, அநியாயம் செய்கிறவர் அல்ல. ஏன்னா அவர் நீதியுள்ளவர். அவர் அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் அவர் ரட்சிக்கிறவர். ஆமென். ஒரு பக்கம் பாருங்க, பாவத்துக்கு தண்டனை வழங்க வேண்டும், இன்னொரு பக்கம் ஜனங்களுக்கு ரட்சிப்பு வழங்க வேண்டும். அப்ப என்ன செய்வது? அந்த தண்டனை தான் எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு என்ன கொடுக்குறாரு? ரட்சிப்பு கொடுக்குறாரு. அல்லேலூயா. சோத்திரம். அதுக்காக தான் பாருங்க, தாழ்மை உள்ளவராக அவர் எதன் மேலே ஏறி வருகிறாராம்? கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறார். ஆண்டவரே, நான் தாழ்மையும் நான் சாந்தமும் மன தாழ்வுமாக இருக்கிறேன் என்று சொன்னார். அருமையானவர்களே, சோத்திரம். எனவேதான் பரிசுத்த ஆவியானவர் அவர் கண்டித்து உணர்த்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்டிலே அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. குமாரன் இயேசு கிறிஸ்து வந்தார். அவர் பிதாவிடம் நியமித்த எல்லா வேலைகளையும் செய்து முடித்து விட்டு எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து பரமேறி சென்று விட்டார். அவர் பரமேறி சென்ற பின்பு இப்பொழுது பரிசுத்த ஆவியானவரை அனுப்பியிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னால், அவர் கண்டித்து உணர்த்துவாராம். அவர் தேற்றுகிறவர் ஒரு பக்கம், ஆறுதல் படுத்துகிறவர் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் என்ன செய்கிறவர்? அவர் கண்டித்து உணர்த்துவார். ஆமென். எதை குறித்து கண்டித்து உணர்த்துவார்? பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவாரா? என்ன பாவம் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது, யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே 9வது வசனத்தில் விதமாய் நாம் பார்க்கிறோம். நான் வாசிக்கிறேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அல்லேலூயா. எதை குறித்து கண்டித்து உணர்த்துவார்? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அல்லேலூயா. எது பாவம், எது பாவம் என்று சொன்னால் 9வது வசனம் சொல்லுகிறது,
அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தோம். எது பாவம்? இயேசுவை விசுவாசிக்காதான் பாவம். ஏன்னா ஜனங்களுடைய எல்லா ஒட்டுமொத்த எல்லா பாவங்களுக்கும் தண்டனை வழங்கப்பட்டு விட்டது. தண்டனை அங்கே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அங்கே கிரயம் செலுத்தி தீர்த்தாயிற்று. ஆமே. அப்ப பாவம் என்று சொன்னால் என்ன? இந்த இயேசுவை நமக்காக கிரயத்தை செய்து முடித்த அந்த இயேசுவை யார் விசுவாசிக்கவில்லையோ அதுதான் என்னது? பாவம். அதான் ஆவியானவர் கண்டித்து உணர்த்துகிறார். என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்து, நீங்கள் என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவிடத்துக்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும். நீதி என்பது அவர் பூமிக்கு வந்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டு முன்ன உயிர்த்தெழுந்து பரமேறி சென்றிருக்கிறார். இதுதான் நீதி. ஆமே. சோத்திரம். 11ஆம் வசனம் சொல்கிறது, இந்த உலகத்தின் அதிபதி நியாயந்தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். உலகத்தின் அதிபதி நியாயந்தீர்க்கப்பட்டா படப்போகிறான். 100 முறை படப்போகிறான், அது வேற விஷயம், 2வது வருகையில. ஆனா முதல் வருகையிலேயே அவன் உலகத்தின் அதிபதி என்ன செய்யப்பட்டான்? நியாயந்தீர்க்கப்பட்டான். அல்லேலூயா. அந்த உலகத்தின் அதிபதி நியாயந்தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து என்ன செய்வாராம்? உணர்த்துவார். நியாயம் தீர்க்கப்பட்டுட்டான். தண்டனை வழங்கியாச்சு. பரலோக கோர்ஸ் அங்க ஒரு தண்டனை வழங்கிருச்சு, தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருச்சு. அந்த தண்டனையை தான் இயேசு ஏற்றுக்கொண்டார். ஆமே. அல்லேலூயா. நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே இந்த நியாய தீர்ப்பை குறித்து அவர் கண்டித்து உணர்த்துவாராம். அன்பானவர்களே, இப்ப ஒரு குற்றமும் செய்யாத, ஒரு பாவமும் அறியாத இயேசு கிறிஸ்து இந்த நியாய தீர்ப்பு தண்டனையை என்ன செய்து கொண்டார்? அவர் ஏற்றுக்கொண்டார். பாருங்கள், கள்ளனாகிய பரபாஸ் விடுவிக்கப்பட்டான். பரிசுத்தராக இயேசு செய்யப்பட்டார், தண்டிக்கப்பட்டார். ஆமென். ஒரு பாவம் செய்யாத இயேசு தண்டிக்கப்பட்டார். நான் கள்ளனாகிய அந்த வருஷத்துல கள்ளனும் கொலைக்காரணமாக இருந்த பரபாஸ் செய்யப்பட்டான், விடுவிக்கப்பட்டான். இதுதான் நம்முடைய நிலைமை. பாவம் செய்த நாம் விடுவிக்கப்பட்டோம், ரட்சிக்கப்பட்டோம். நான் பாவமே செய்யாத செய்யப்பட்டார். இந்த கரையத்தை சிலுவையில் கொடுத்து தீர்த்தார். அந்த அன்பானவர்களே, நான் பாருங்க, இயேசு நியாயத்திற்கு பிலாத்து சொன்ன எப்படியாவது இயேசுவை விடுதலை செய்ய வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு கூட அவர் சொல்கிறார். விடுதலை ஒரு குற்றத்தையும் காணே. அது ஒரு முறை சொல்லலை, 3 முறை சொல்கிறார். விடுதலை ஒரு குற்றத்தையும் காணே, ஒரு குற்றத்தையும் காணே என்று சொல்கிறார். எனக்கு அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். ஒரு குற்றமும் அறியாத இயேசு கிறிஸ்து நமக்காக தண்டிக்கப்பட்டார். அல்லேலூயா. அத்தனை புரிந்து கொள்ள வேண்டும். நாட்களில் பாவமே அறியாதவர், ஒரு குற்றம் செய்யார். பாருங்க, என்னிடத்திலே பாவம் உண்டு என்று உங்களை யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று சொன்னார். அப்படிப்பட்ட பரிசுத்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து கொண்டு பெரிய தண்டனை அனுபவித்தார். எனக்கு அன்பானவர்களே, அப்ப இந்த இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரப்போகிறார். அந்த சீசர்களெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற வேலையிலே அப்படியே பரலோகத்திற்கு அவர் எழுந்தருளி போனார். சோத்திரம். அவர் உயிரை எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்பொழுது வெண் வஸ்திரம் தரித்த 2 பேர் சொல்கிறார்கள், கலிலேயாகிய மனுஷரை, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் கண்களுக்கு முன்பாக எப்படி வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே வானத்திலிருந்து அவர் மீண்டும் இறங்கி வருவார். ஆமென். இனி அவர் குழந்தையாய் பிறந்து அவர் வரப்போகிறவர் அல்ல, வானத்திலிருந்து அவர் என்ன செய்ய போறார்? இறங்கி வரப்போகிறார். அல்லேலூயா. அவர் வானத்திலிருந்து இறங்கி வருவார், மறுபடியும் வருவார். ஆமென். அவர் மறுபடியும் வருவார். சோத்திரம். இயேசு 2வது முறை வருகிறதுடைய நோக்கம் என்ன? நன்றாக கவனியுங்கள். முதலாவது வருகையில நம்ம பார்த்தோம், ஒன்று ஜனங்களுக்கு ரட்சிப்பு, இந்த உலகத்தின் அதிபதி என்னது? நியாயம். 2வது வருகை என்ன நடக்க போகிறது? நம்முடைய பிள்ளைகளை, ரட்சிக்கப்பட்ட தம்முடைய பிள்ளைகளை தம்மோடு சேர்த்துக்கொள்ள அவர் வருகிறார். சந்தோஷம். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் பட்ட பாடுகள் போதும், எனக்காக நீங்க அனுபவித்த நிந்தனைகள் போதும் என்று சொல்லி எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டு தம்மோடு கூட சேர்த்துக் கொள்ளும்படியாக அவர் மீண்டும் வரப்போகிறார். நம்முடைய பிள்ளைகளை தம்மோடு சேர்த்துக் கொள்ள வருகிறார். ஹல்லேலூயா. ஆமா. 2வது தான் பூமியை நியாயத்திற்க வருகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளை தம்மோடு சேர்த்துக் கொள்ள வருகிறார். எவ்வளவு ஒரு மகிமையான ஒரு நாள் பாருங்க. அந்த நாளுக்காகத்தான் நாம் என்ன செய்கிறோம்? ஆவலாக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா.
என் இயேசு எப்பொழுது வருவார், மத்திய ஆகாயத்தில் எப்பொழுது வருவார் என்று சொல்லி இன்னைக்கு சபைகள் எல்லாம் தவித்துக் கொண்டிருக்கிறது. என் இயேசு எப்பொழுது வருவார்? ஏன் என்று சொன்னால் இன்றைக்கு சபை எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படும். ஆமென், ஸ்தோத்திரம். பாருங்கள், கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு வருவார், பிரதான தூதனுடைய சத்தத்தோடு வருவார், தேவ எக்காலத்தோடு வருவார். அல்லேலூயா. வானத்திலிருந்து அவர் இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். 1 தெசலோனிக்கேயர் 4:16 வாசிக்கும். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது என்ன செய்வார்கள்? எழுந்திருப்பார்கள். அதுதான் வேதம் சொல்கிறது, கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். எனக்கு அன்பான நாம் என்ன செய்வோம்? நிமிஷத்திலே அதுதான் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 15:51 ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாம் என்ன செய்யப்படுவோம்? மறுரூபமாக்கப்படுவோம். நமக்கு ஒரு புதிய சரீரம் கொடுக்கப்பட போகுது. அல்லேலூயா. இந்த பலவீனப்பட்ட சரீரம், இந்த நோய்வாய்ப்படுகிற சரீரம் எல்லாம் நீங்கி ஒரு புது சரீரம் கொடுக்கப்படும். ஆமென், அல்லேலூயா. சோத்திரம். நிமிஷத்தில் நடக்கும். இதெல்லாம் இமைப்பொழுது நடக்கும். மறுரூபமாக்கப்பட்டு அவர்களோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம் மேகங்கள் மேலே. ஆமென். ஃப்ளைட்டில் போகும்போது பார்த்தோம்னா மேகங்கள் மேலே போகும், ஃப்ளைட்டுக்கு போகும். அந்த விண்டோ வழியாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மேகங்கள் அங்கே இருக்கும், கீழே இருக்கும். மேகங்கள் மேலே ஃப்ளைட் போயிடும். இன்னைக்கு ஃப்ளைட்டில் போகாமே ஆண்டு என்ன பண்ணிடுறாங்க? நம்ம மேகங்கள் மேலே நம்ம எடுத்துக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது ஒரு மகிமையான ஒரு அனுபவமாக இருக்கணுமா? மறுபடியும் பார்க்கப்பட்ட அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படும். இன்றைக்கும் அவரோடு கூட யுகமாய் சதா காலங்களோட சந்தோஷமாய் வாழப்போகிறோம். ஆமென். அந்த மகிமையான நாளுக்காக தான் இன்றைக்கு வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறது, காத்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் எப்பொழுது வருவார் என்று சொல்லி. எனக்கு அன்பானவர்களே, சோதரன் அடுத்து ஒரு காரியம் சம்பவிக்க போகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு பூமியில் என்ன நடக்க போகிறது? பூமியில் ஒரு நியாயத்தை சங்கீதம் 96 சங்கீதம் 13வது வசனம் சொல்கிறது, அவர் பூமியை நியாயத்திற்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் அவர் நியாயந்திருப்பார். அவர் பூமியை நியாயத்திற்க வருகிறார். அவர் பூமியை நியாயத்திற்க வருகிறார். நாம் எப்போதுமே நீதிமான்களையும் அக்கிரமக்காரனையும் ஒன்று போல நடத்துகிறவர் அல்ல. அவரை நீதிமான்களை போல என்ன பண்ணுகிறாரு? எடுத்துக்கொள்கிறார். ஆமென். ஆயத்தமாக இருக்கிற, பரிசுத்தமாய் காத்திருக்கிற, எப்பொழுது வருவார் என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை அவரோடு கூட எடுத்துக்கொள்கிறார். பின்புதான் உலகத்துக்கு என்ன வருகிறது? நியாயத்திற்கு வருகிறது. இதை சொல்லுகிற யூதா எழுதின பொதுவான நிறுவத்திலே 14வது வசனத்தில் பாருங்கள், ஏனோக்கு கூட இவர்களை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார்? அவன் முன்னறிவித்திருக்கிறார். அவபக்தியில் இவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் பேசின கடின வார்த்தைகளின் யாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கு கர்த்தர் வருகிறார். 1 அவபக்தியான கிரியைகள், 2 கடின வார்த்தைகள். 2க்கு நியாயத்திற்கு வரப்போகுது. கிரியைகளுக்கு மட்டும் அல்ல, நல்லா புரிந்து கொள்ளுங்க. கடினமான சொல்லுங்க, வாய் திறந்து, வார்த்தைகளுக்கும் என்ன வரப்போகிறது? நியாயத்திற்கு. கிரியைகள் நிமித்தமும் சகல கடின வார்த்தைகள் நிமித்தமும் அதை கண்டிக்கிறதற்கு வருகிறாராம். ஆயிரமான பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று சொல்லி ஏனோக்கு முன்னறிவித்தான். ஏனோக்கு காலத்திலே அவன் முன்னறிவித்தான். ஸ்தோத்திரம். அப்ப கர்த்தர் எதற்காக வருகிறார்? பரிசுத்தவான்களை தன்னோடு சேர்த்து கொள்ள வருகிறார். 2வது, அக்கிரமக்காரரை தண்டிக்க வருகிறார். ஆமென். பனிஷ்மெண்ட் கொடுக்க அவர் வருகிறார். 2 பேதுரு 2:9 எழுதப்பட்டிருக்கிறது, தேவ பக்தியுள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளாக நியாயத்திற்கு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
அப்போ நியாயத்திற்கு உண்டு இதை மறந்து போய்விடக்கூட ஜட்ஜ்மெண்ட் உண்டு. அல்லேலூயா. ஆமாம். அதுதான் நம்முடைய கிரியைகளை குறித்தும் நம்முடைய வார்த்தைகளை குறித்து எப்படி இருக்கணும்? கவனமாக இருக்கணும். தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்படுவதற்காக அவர் மீண்டும் வருகிறார். 2 பேதுரு 3:7 அது சொல்லப்பட்டிருக்கிறது. 2 பேதுரு 3:7 சோத்திரம். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தைகளினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறதா. அல்லேலூயா. தேவ பக்தி இல்லாதவர்கள் என்ன செய்யப்பட போகிறார்கள்? நியாயம் தீர்க்கப்பட போகிறார்கள். சரி, யார் நியாயம் தீர்க்க போகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, பிதாவானும் நியாயம் தீர்க்க போகிறாரா, இல்ல குமாரன் நியாயம் தீர்க்க போகிறாரா, இல்ல பரிசுத்த ஆவியானவர் நியாயம் தீர்க்க போகிறாரா? யார் என்று சொன்னாங்க கவனிங்கள். நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதும் குமாரனுக்கு இருக்கிறது. ஆமென். பிதாவானவர் இந்த நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனாய் இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சோத்திரம். இதைத்தான் யோவான் 5:22 வாசிக்கிறோம். நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்தான் நியாயம் தீர்க்க அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார். ஆமென். பிதா குமாரன் கொடுத்துட்டார். நீதான் நியாயம் தீர்க்கணும். அப்படி அவர் நியாயம் தீர்க்க அவர் எப்படிப்பட்டவராக? நீதி உள்ளவராக இருக்கிறார். அதுக்கு எந்த ஒரு நீதியும் கிடையாது. வெளிப்படுத்தல் 16:5 அதைத்தான் வாசிக்கிறோம். தேவரீர் இப்படி நியாயம் தீர்க்க நீ நீதி உள்ளவராக இருக்கிறீர். அவர் ஒருவருக்கும் அநீதி செய்ய மாட்டார். அநீதியான நியாயத்திற்கு ஒருவருக்கும் கொடுக்க மாட்டார். அது மாத்திரமல்ல, அவர் கண்டபடி அவர் நியாய தீர்ப்பு செய்ய மாட்டார். அது மாத்திரமல்ல, காது கேட்டபடி அவர் தீர்ப்பு செய்ய மாட்டார் என்று சொல்லி ஏசாயா 11:3-4 வாசிக்கிறோம். கண்டபடியும் அவர் நியாயம் தீர்க்க மாட்டார். அவர் காது கேட்டபடியும் என்ன செய்ய மாட்டாரா? நியாய தீர்ப்பு செய்ய மாட்டார். சும்மா கண்டபடியெல்லாம் அப்படி செய்கிறவர் கிடையாது. நல்லா நீதியாய் அவர் நியாயம் தீர்க்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். கண்பானவர்களே, அதுதான் இந்த ஏசாயா 11:5 சொல்லி, நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கச்சையுமாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர். ஆமென். அவர் யார்? அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. 2 தீமோத்தேயு 4:8 அதைத்தான் வாசிக்கிறோம். நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர். நீதியுள்ள நியாயாதிபதி. பட்சபாதம் இல்லாமல் அவனுடைய கிரியையின்படி நியாயம் தீர்க்கிறவர். அவர் யாருக்கும் பார்ஷியாலிட்டி பார்க்க மாட்டார். உலகத்தில் இன்னைக்கு மனிதர்கள் என்ன செய்யறாங்க? பார்ஷியாலிட்டி பார்க்குறாங்க, பட்சபாதம் பண்ணுகிறாங்க. இயேசு கிறிஸ்து ஒருவருக்கும் பட்சபாதம் பண்ணுகிறவரே அல்ல. பார்ஷியாலிட்டி பார்க்க மாட்டார். 1 பேதுரு 1:17 வாசிக்கிறோம். அவர் பட்சபாதம் இல்லாமல் அவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவர். ஆகவே நீங்கள் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் பேதுரு மூலமாக எழுதும் பொழுது, ஒரு பட்சபாதம் இல்லாமல் அவனுடைய கிரியைகளின்படி என்ன செய்வாராம்? நியாயம் தீர்ப்பார். ஆகவே நீங்கள் பயத்துடன் நடந்து கொள்ளுங்க. ஒரு தெய்வ பயத்தோடு நடந்து கொள்ளுங்க. எல்லா பொல்லாப்பை விட்டு விலகுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பட்சபாதம் இல்லாமல் அவன் நியாயம் தீர்ப்பார். வெளிப்படுத்தல் 22:12 ஆண்டவர் சொன்னார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னுடைய கூட வருகிறது என்று சொன்னார். கூட வருகிறது என்று சொல்கிறார். எல்லா கிரியைகளுக்கும் பலன் கொடுக்க வந்து கொண்டிருக்கிறார். உண்மையான கிரியைகளுக்கும் துர்க்கிரியலுக்கும் எல்லாம் பலன் கொடுக்க அவர் வந்து கொண்டிருக்கிறார். இயேசு பிள்ளைகள் நம்ம நன்மையான கிரியைகளை அவருக்கு மகிமையாய் செய்யும் பொழுது, அவர் ஊழியத்தை செய்யும் பொழுது அதற்குரிய வெகுமதியையும் பலனையும் கொடுக்கும்படியாக வந்து கொண்டிருக்கிறார். ஆமென். அதே சமயத்தில் துர்க்கிரியைகளை செய்கிற அக்கிரமக்காரரை தண்டிக்க முடியாமல் வந்து கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லி உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நியாயத்தில் போகுது, மரித்தவர்களுக்கும் நியாயத்தில். இன்னைக்கு உலகத்தை என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னா உடனே என்ன பண்ணிடுறாங்க? வாழ்க்கையை முடிச்சுட்டா, தற்கொலை பண்ணிட்டா, எல்லா பிரச்சனைக்கும் தப்பிடலாம். பிரச்சனைக்கெல்லாம் அவ்வளோதான். ஒரு முடிவுனா தற்கொலை பண்ணி செத்துட்டா அவ்வளோ முடிச்சு போச்சு.
எல்லாம் எஸ்கேப் ஆகிடுறாங்க. இல்லை, இங்கே தான் தப்பு செய்கிறாங்க. மரித்தோர்களுக்கும் என்ன உண்டு? ஆமென். இங்கே கண்ணை மூடினாலும் அவங்க என்னென்ன கிரியை செய்தாங்களோ அவங்க தற்கொலை செய்வதே ஒரு பாவம் தான். நம்மளுடைய உயிரை நம்ம மாய்த்துள்ள நமக்கு அதிகாரம் கிடையாது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் சொன்னார், என் ஜீவனை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, திரும்ப எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அவர் ஒருவரை தவிர வேறு ஒருவருக்கும் கொடுக்க எடுக்கலாம் அதிகாரம் கிடையாது. இன்னைக்கு தற்கொலை செய்து மாண்டு விட்டால் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும், அவ்வளோதான், நம்ம ஜாலியாக இருக்கலாம் நினைக்கிறாங்க. இல்லை, அங்கதான் பிரச்சனையே ஆரம்பமாகுது. பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதாங்க. எனக்கு ஆண்டு சொல்றார், மரித்தோர்களுக்கும் நியாயத்திற்கு உண்டு. 1 பேதுரு 4:5 வாசித்து பாருங்கள். உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் நியாயத்தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறவருக்கு அவர்கள் கணக்கு ஒப்புவிப்பார்கள். கணக்கு ஒப்புவிக்கணும். தப்ப முடியாது, யாரும் தப்ப முடியாது. செத்து போனா தப்பிச்சிடலாம், இல்லை தப்ப முடியாது. கணக்கு ஒப்புவிச்சே ஆகணும். ஆமென். ஆமா, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நியாயத்திற்கு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறவர். இவர் பேதுரு மட்டும் எழுதல, பவுலும் தான் எழுதுறார். ஏதோ தற்செயலா வந்ததில்லை இந்த வார்த்தைகள்லாம். ஆவியானவரே பவுலை கொண்டு எழுதுகிறார், பேதுருவை கொண்டு எழுதுகிறார். 2 தீமோத்தேயு 4:1 உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயந்திருக்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயந்திருக்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நியாயத்துக்கு யார் யாருக்கு வருகிறது? உயிரோடு இருக்கிறவங்களுக்கும் வரும், மரித்தவர்களுக்கும் வரும். நம்மளுக்கு கிரியைகளுக்கு தக்க ஆண்டவர் பலனை வைத்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, அவர் கணக்கு ஒப்புவிக்கணும். ஆண்டவராக இயேசு சொன்னார் மத்தேயு 12:36 மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவை குறித்து கூட என்ன செய்யணுமா? நியாயத்தீர்ப்பு நாளில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆமென். கிரியைகளுக்கு மட்டுமல்ல, என்று சொல்கிறேன், கிரியைகளுக்கு மட்டுமல்ல, எதை குறித்தும்? மனிதர் பேசுகிற வீணான வார்த்தைகளை குறித்தும் நியாயத்தீர்ப்பு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். மத்தேயு 12:36. ஆமென். இயேசுவே சொல்லியிருக்கிறார், வீணான வார்த்தைகளை குறித்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். 37 சொல்றார், உன் வார்த்தைகளினாலே நீ நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளியை தீர்க்கப்படுவாய். வார்த்தையே என்ன செய்யுது? ஒரு மனுஷன் நீதிமான் குற்றவாளி என்று தீர்க்கிற அளவுக்கு அந்த வார்த்தையை ரொம்ப கனம் பண்ற. இப்போ நம்ம வார்த்தை என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்லாம் கிடையாது. ரொம்ப ஜாக்கிரதையாகும். ஆமே, எனக்கு இன்னொன்று நம்ம என்ன கொடுக்கணும்? அக்கௌண்ட் கொடுக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா வரலையே. அல்லேலூயா. ஆமா, கணக்கு ஒப்புவிக்கணும். நம்ம பரம எஜமாட்ட கணக்கு கொடுக்கணும். ஸ்தோத்திரம். எனக்கு அன்பானவர்களே, ரோமர் 14:12 இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார், நம்ம ஒவ்வொருவரும் தன்னை குறித்து தேவனுக்கு என்ன செய்வார்? கணக்கு ஒப்புவிப்பார். அப்ப இப்படி இருக்கிறதுனால இனிமேல் ஒருவர் குற்றவாளிகள் என்று அடுத்த வசனம் தீர்க்காதிருப்போமாக. இந்த 13 வசனத்தை வாசிங்க. இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக. ஆமென். ஒருவரும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடரலையும் போடலாகாது என்று தீர்ப்பளித்துக் கொள்கிறார். ஆமென். ஆண்டவர் எவ்வளவு பரிசுத்தமாக எச்சரிக்கிறார். இப்படி இருக்க நம்ம இனிமேல் ஒருவர் குற்றவாளி என்று தீர்க்காதீங்க. குற்றவாளி என்று இன்றைக்கு தீர்க்கிறவர்கள் இன்றைக்கு அநேகர். அல்லேலூயா. குற்றவாளிகள் கூட மற்றவங்க தான் குற்றவாளி. நான் நிரபராதி, நான் நீதிமான் என்று சொல்லலாம் நினைத்து மற்றவங்களை என்ன செய்யறாங்க? குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் அப்படி செய்யாதீங்க. சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடர்களையும் என்ன செய்யாங்க? போடாதீங்கன்னு சொல்றோம். அப்புறம் கர்த்தருடைய வருகையில இப்படி எல்லாம் சம்பவிக்கப்படும். கணக்கு ஒப்புவிக்கணும். அப்போ சீசர் ஒரு முறை ஆண்டவராகிய இயேசுவிடத்தில் வந்து, உங்களுடைய வருகைக்கு என்ன அடையாளம்? இவ்வளோ சொல்றீங்களே, உங்களுடைய வருகைக்கு என்ன அடையாளம்? உலகத்தின் முடிவுக்கு என்ன அடையாளம் என்று அவர்கள் வந்து எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டார். அந்த வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் என்ன அடையாளம் என்று கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்னார், ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக. ஆமென். ஆமென். மத்திய 24:6 யுத்தங்களையும்
யுத்தங்களின் செய்திகளையும் நீங்கள் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதுதான். ஆனால் முடிவு உடனே வராது. அப்ப இதெல்லாம் வருகைக்குரிய அடையாளங்கள். யுத்தங்கள், யுத்தமுடைய செய்திகள், அது மாத்திரமல்ல பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், ஜனத்திற்கு விரோதமாக ஜனம், ஜாதிக்கு விரோதமாக ஜாதி எழுப்புவார்கள். இவையெல்லாம் சம்பவிக்க வேண்டியது. இப்போ சம்பவித்துக் கொண்டிருக்கிறதா யுத்தங்கள் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. பஞ்சங்கள், சோத்திரம், கொள்ளை நோய்கள் எல்லாம் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. எல்லாம் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. எல்லாம் வருகைக்குரிய அடையாளங்களாக இருக்கிறது. அல்லேலூயா, சோத்திரம். ஆகவே நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். ஒருவன் உங்களை ஏமாற்றாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் சொல்லுங்கள். இந்த உலகத்தின் முடிவில் என்ன நடக்கும் அப்படின்றால் வேதம் சொல்கிறது. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 40வது வசனத்திலிருந்து வாசிங்கள். கடைகளை சேர்த்து அக்கினியால் சுட்டெரிக்கிறது போல உலகத்தின் முடிவிலே நடக்கும். ஆமென். களைகளை எல்லாம் சேர்த்து பாருங்க. இந்த விவசாயம் பண்ணுறது தெரியும். எல்லா அறுவடை பண்ண பிறகு எல்லாத்த களைகள் எல்லாம் சேர்த்து என்ன செய்வாங்க? அக்கினியாக சுட்டரிக்கிறது போல எல்லாம் சுட்டரிச்சிருவாங்க. அதுபோல உலகத்தின் முடிவிலே என்ன செய்யுமா நடக்கும். உலகத்தின் முடிவிலே சுட்டரிக்கப்படுவார்கள். யாரு? துன்மார்க்கர்கள், அவிசுவாசிகள். இது எப்படி அப்படின்னு கேட்டால் நமக்கு ஒரு திருஷ்டாந்தம் ஒன்று இருக்கிறது. எப்பவுமே ஆண்டு ஒரு திருஷ்டாந்தமான ஒன்று வைத்திருப்பார். பழைய ஏற்பாட்டிலே ஆதியாகமத்திலேயே சோதோம் கொமோரா பட்டணங்கள், சோதோம் கொமோரா 2 பட்டணங்களையும் அது சூழ்ந்திருக்கிற பட்டணங்களையும் பார்க்கும் பொழுது அங்கே அக்கிரமம் அநியாயம் அங்கே அதிகரித்து விட்டது. ஆண்டவர் அதை அழிக்க அது சித்தமானார். பாருங்கள், ஸ்தோத்திரம். யூதா எழுதின பொதுவான நிருபத்திலே 7வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, யூதா எழுதின பொதுவான நிருபம் 7வது வசனம். அப்படியே சோதோம் கொமோரா பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவைகளைப் போல் விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய அக்கினியை அடைந்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. இப்போ ஏற்கனவே இந்த மாதிரி நடந்திருக்கா அப்படின்னா ஆதி ஆகமத்திலேயே என்ன செய்திருக்கிறது? நடந்திருக்கு. அல்லேலூயா. இது ஒரு திருஷ்டாந்தமாக வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் எப்படி அழிப்பாரா? அக்கினினால சுட்டரிச்சிருப்பாரா? சிலருக்கு கேள்வி, அன்புள்ள தேவன் எப்படி இந்த பூமி எப்படி அக்னியால் சுட்டரிப்பார்? ஏற்கனவே ஒரு தடவை என்ன செய்திருக்கிறது? நடந்திருக்கிறது. சோதோம் கொமோரா பட்டணத்தார், அதை சூழ்ந்த பட்டணத்தார் பாவம் செய்து அவர்கள் அந்நிய மாம்சம் தொடர்ந்து போகும்பொழுது நித்திய அக்கினியை என்ன செய்தார்கள்? அவர்கள் அடைந்தார்கள். இதுவைகள் நமக்கு திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறது. இதை நம்ம ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்களில் வாசிக்கிறோம். இப்போ வாசிக்க வேண்டாம், அது எப்படி நடந்தது என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். ஆதியாகமம் 19, 24, 25 எனக்கு அன்பானவர்களே, அவர் அக்கினியினாலே சோத்திரம் எல்லா அதாவது துன்மார்க்கரை எல்லாம் நினைச்சுதானா அழுத்து போட்டார் என்று வேதம் சொல்கிறது. எனக்கு அன்பானவர்களே, வானத்தில் இந்த கந்தகத்தையும் அக்கினியை வர்ஷிக்க பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அக்கினியினாலே நியாயம் விசாரிக்கிறவர். நம்ம எதனால் நியாயம் விசாரிக்கிறவர்? அக்கினினாலே நியாயம் விசாரிக்கிறவர். அத்தனை ஆமோஸ் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். ஏதோ அக்கினினாலே நான் நியாயம் விசாரிப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் ஏற்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அக்கினினாலே நியாயம் விசாரிப்பார். ஸ்தோத்திரம். ஏசாயா 66:16 ஒரு வாசிங்க. ஏசாயா 66ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கர்த்தர் அக்கினியினாலும் நமது பட்டயத்தாலும் மாம்சமான எல்லாரோடும் வழக்காடுவார் சொல்லப்பட்டிருக்கிறது. அக்கினியினாலும் பட்டயத்தினாலும் மாம்சமான எல்லாரோடும் என்ன செய்வார்? வழக்காடுவார். ஆண்டவர் பாருங்க, ஒரு நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறதுனால சோத்திரம் அவர் ஒவ்வொருவருக்கும் நீதியுள்ள தீர்ப்பை வழங்க வருகிறார்.
அப்பொழுது அக்கினியினால் அவன் என்ன செய்கிறாராம்? நியாயத்திற்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த நியாயத்திற்கு முதலாவது எங்கே தோன்றுகிறது? யாருக்காச்சும் தெரியுமா? நியாயத்திற்கு எங்கே தோன்றுகிறது? என்னுடைய வீட்டில் தான் தொடங்கும். ரொம்ப கவனமாக இருக்கும். ஃபஸ்ட்டு இங்கே தான் துவங்குது. ஹவுஸ் ஆஃப் காட், தேவனுடைய வீட்டில் தான் தொடங்குகிறது. ஸ்தோத்திரம். அப்படின்னு என்ன அர்த்தம்? இத்தனை பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது, தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளில் ஈடுபடும் பொழுது அங்கே முதல்ல என்ன உண்டாகுது? ஜட்ஜ்மெண்ட் உண்டாகுது. 1 பேதுரு 4:17 குறித்து வைத்துக் கொள்ளுங்க. 1 பேதுரு 4:17. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவக்கும் காலமாக இருக்கிறது. முந்தி நம்மிடத்தில் அதை துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னவாகும்? சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிந்து ஒரு பிள்ளைகளாய் வாழ்கிற இங்கே ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களில் ஈடுபடும் பொழுது அங்கே நியாயத்திற்கு துவங்குகிறது. அப்படின்னா சுவிசேஷத்துக்கு என்ன கீழ்ப்படியவே இல்லை. இப்போ அவங்க முடிவுலாம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே ஆவியானவர் பேருந்து மூலமாக வச்சிருக்கிற பார்க்கணும். நண்பானவர்களே, இப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது முதலாம் இன்னைக்கு ஜனங்கள் செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், மாம்சத்தில் வந்து குமாரனாக இயேசு கிறிஸ்துவை என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. அதான் எதிர்பார்க்கிறேன். விசுவாசிக்க வேண்டும். விசுவாசியாத காரணத்தினாலே என்ன செய்கிறார்கள்? அவருடைய பிரிவின்படியே நியாயத்திற்கு உண்டார்கள். வெளிப்படுத்தல் 20:11 எடுத்து வாசிங்கள். வெள்ளை சிங்காசனத்தையும் அதின் மேல் வீற்றிருக்கிறவரை கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின. அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. பாருங்க, இந்த வெள்ளை சிங்காசன நியாயத்திற்கு நாள் ஒன்று இருக்கிறது. வெள்ளை சிங்காசன நியாயத்திற்கு அல்லேலூயா ஃபைனல் நடக்கக்கூடிய ஒன்று. அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் பாருங்க, பூமி வானம் எல்லாம் அகன்று போயிடுச்சு. இப்போ என்ன நடக்குது பாருங்க, முக்கியமாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வெள்ளை சிங்காசன நியாயத்திற்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ஜட்ஜ்மெண்ட் இது. மரித்தோராகிய அடுத்த வாசிக்கிறோம். சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். மரித்தோராகிய சிறியோர் பெரியோர், மறைச்சவங்க எல்லாம் அங்கே வரதுக்கு முன்னாடி நிற்கணும். அல்லேலூயா. மறைச்சவங்க தப்ப முடியாது. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோர் நிற்க கண்டேன். அங்கே புஸ்தகங்கள் எல்லாம் திறக்கப்படுகிறது. அல்லேலூயா. புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்று என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. ஜீவ புஸ்தகம் இருக்குது, ஞாபக புஸ்தகம் இருக்குது. ஒவ்வொரு நாளும் என்னென்ன செஞ்சோங்கிறதுக்கு என்ன இருக்காங்க? புக் ஆஃப் மெமரி, ஞாபக புஸ்தகம் இருக்குது. எல்லாம் டேட் போட்டு டைம் போட்டு எழுதி வச்சுருப்பாங்க. அதை செய்யலை அப்படின்னு சொல்லி செய்ய முடியாது, தப்ப முடியாது. அப்போ ஜீவ புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்போ அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவர்களின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயத்திற்படைந்தார்கள். அல்லேலூயா. 13வது வசனம் வாசிக்கிறோம். சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே என்ன செய்தார்கள்? நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். எல்லாரும் பார்க்கணும். அவங்களுடைய அந்த கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைகிறார்கள் சொல்லப்பட்டது. என்ன கண்பானவர்களே, அப்போ ஆண்டவர் இதெல்லாம் கடைசி நாட்டில் சம்பவிக்க போகிற ஒரு காரியம். இதெல்லாம் நம்ம அறிந்து வைத்திருக்க வேண்டும். அவன் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புல எல்லாரும் ஒப்புச்சிடும். எல்லாம் மருத்துவங்க உயிரோடு எல்லாம் வந்து நிற்பாங்க. ஸ்தோத்திரம். ஆகவே இந்த இட்டர்னல் ஜட்ஜ்மெண்ட், இந்த நித்திய நியாய தீர்ப்பு, இதெல்லாம் வந்து இப்போ நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா இது ஒரு அஸ்திபார உபதேசம் தான். அது ஆமென். இது ஒன்றும் கடின உபதேசம் கிடையாது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ரட்சிக்கிறவர் தான். ஆனால் அதே சந்தர்ப்பம் என்ன கொடுக்குறது? நியாய தீர்ப்பு கொடுக்க போகிறார். எழுதப்பட்டிருக்கு. இதெல்லாம் அஸ்திபார உபதேசங்கள் என்று சொல்லி எபிரேயர் 6:1
2 போன்ற வசனங்களில் நீங்கள் வாசிக்க முடியும். இப்போ வாசிக்க வேண்டாம். மனம் திரும்புதல், விசுவாசம், ஞானஸ்நானம், கைகளை வைக்குதல், மருத்துவம், உயிர்த்தெழுதல், நித்திய நியாயத்திற்கு, இதெல்லாம் என்னவா? அஸ்திபார உபதேசம். நம்ம தெரிஞ்சு வைத்து அஸ்திபார உபதேசம் தான். இது ரொம்ப அப்படியே ஹை டாக்டரின் கிடையாது. இது அஸ்திபார ஒரு அது பேஸ்மெண்ட், அதாவது ஃபவுண்டேஷன் டாக்டரின். ஆமே, இதை நம்ம அறிந்து வைத்துக் கொள்ளணும். நம்ம பார்க்கணும் கண்பாளர்களே, சோதனம். ஆகவே இந்த அக்கினிக்கு, நித்திய அக்கினிக்கு, நித்திய ஜுவாலைக்கு, அதாவது இட்டர்னல் ஃபயர் அண்ட் எவர்லாஸ்டிங் பர்னிங்ஸ், இதுக்கெல்லாம் நாம் என்ன சொல்லி தப்பணும். அப்போ நம்முடைய கிரியைகள், நம்முடைய பேச்சு வார்த்தைகளை குறித்து மிகவும் இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே இதெல்லாம் நாம் தெரிந்து வைத்துக் கொண்டு செயல்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, இன்னும் இப்படி இந்த 2வது வருகையும் நியாயத்திற்கு உண்டாகிறதுனால நாம் எப்படி தப்ப வேண்டும் என்று சொல்லி கொடுத்து அநேக காரியங்கள் உண்டு. அதை வருகிற வாரத்தில் தியானிப்போம். இப்பொழுது நம்ம கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம்.